கஷ்டப்படுகிறார்கள். ஒருவேளை உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிற மேலதிகாரி அப்படி தவறாக அமைந்தால், ஏழையாய் இருக்கிறோம் ஜனங்கள், அந்த அலுவலகத்தில் இருப்பவர்கள் பாடுபடுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில், கர்த்தாவே நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், அதிகார வர்க்கமானாலும் சரி, சில நேரங்களில் துஷ்ட மனுஷர், ஆம், அப்படிப்பட்டவர்களுடைய சீற்றம் சில குறைவான எல்லையில் இருக்கிறவர்கள் இடத்திலிருந்து கூட எழும்ப முடியும். ஏன்? ரவுடி தனம் பண்ணுகிறவர்கள், துஷ்ட தனத்தை உடையவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எழும்பும் பொழுதும், சில நேரங்களில் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுதும், வேதம் சொல்லுகிறது, பெரு வெள்ளத்தை போல அவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில், மதில் சாய்ந்து விடுமோ, பெருவெள்ளம் மோதுகிறது, சாய்ந்து விடுமோ, இனி நாம் வாழ்ந்திருக்க முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு துஷ்ட மனிதர் எழும்பும் பொழுதும் பெரிய கஷ்டங்கள் வருகின்றது. விசேஷ விதமாக இஸ்ரவேலரை நசுக்கும்படி எகிப்தியர் ஒரு தவறான ஒரு கட்டளை பிறப்பித்தார்கள். பிறக்கும் ஆண் பிள்ளைகள், எகிப்திய ஆண் பிள்ளைகளை கொண்டு போய் நதியிலே போட்டுவிட வேண்டும், இல்லை என்றால் கண்ணெதிரே கொண்டு போடுவார்கள். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சீற்றம்! கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளை, அதை தண்ணீரிலே போட வேண்டும். அது மூச்சு விட முடியாமல் அப்படியே செத்து போகிறதை பார்க்க யாரால் தான் கூடும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சீற்றங்கள் எப்பொழுதோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற பொழுது கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். எப்படி இருக்கின்றார்? வேதவசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். பெரு வெள்ளத்துக்கு ஒதுங்குகிற ஒரு அடைக்கல பட்டணம், அல்லாவிட்டால் அடைக்கலமாக ஒரு கோட்டை கட்டி வைத்திருந்தார்கள். பெரு வெள்ளத்திற்கு தப்புவதற்கு, சுனாமி வரும்பொழுது தப்ப வேண்டும் என ஒரு பெரிய சுவர் எழுப்பினார்கள். அதை எவ்வளவு ஸ்ட்ராங்காக கட்டி எழுப்புவார்கள். பெருவெள்ளத்திற்கு ஒதுங்குகிற